நீங்க வந்து அமைச்சரவையில உங்களுக்கு இடம் இருக்குங்கிறத யார் உங்ககிட்ட முதல்ல சொன்னது? அமைச்சரவை இடம் இருக்கிறது இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான். நான் சுவாகத்து ஹோட்டலில் அமர்ந்திருந்தேன். டிவி தலைக்கு மேலே இருந்தது. நான் கீழே அமர்ந்திருந்தேன். அந்த டிவி ஓடல. ஓகே. ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அமைச்சரவை பட்டியல் வந்துகிட்டு இருக்குதுன்னாங்க. வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்போ என்னுடைய பெயர் வரல. வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஒவ்வொரு பேராக அப்போ நாங்கள் ஜூனியர் ஒவ்வொரு பேராக படித்து வரும்போது என்னோடய 18வது பேராக தங்கமணி என்று வந்தது. வருவாய்த்துறை அமைச்சர் என்று வந்தது. அது ஊர்லேருந்து ஃபோனில் சொன்னது தான் எனக்கு தெரியும். அதுக்கு பின்னால் தான் டிவி இருக்கிற வேற ஒரு இடத்துக்கு சென்று அதை நாங்கள் பார்த்தோம். ஓகே. ஸோ அமைச்சரவையில் இடம் கிடைச்சதற்கு பிறகு அந்த ஸ்வானின் செரிமனி உங்களுக்கு நீங்கள் பதவியேற்பு பதவி பிரமாணம்லாம் செய்து வைக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்து அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று இந்த ஒட்டுமொத்த கேபினெட்டும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பீங்க. எப்படி உணர்ந்தீங்க? ஏன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி எங்கோ இருந்து தொடங்கிய ஒரு பயணம் 1977 இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவருடைய ஒரு ரசிகராக தான் நீங்கள் கட்சிக்குள்ளார வரீங்க. அங்கே கல்லூரி காலத்தில் அவர் மேலே ஏற்பட்ட ஈர்ப்பு, ஒரு அமைச்சரவையில் வந்து உட்காடுறீங்க கேபினெட்டில். எப்படி இருந்தது சார் அந்த மூமெண்ட்? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பதவியேற்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் ஹாலுக்கு போனோம். நாங்கள் இருக்கிற காவல்துறை அமைச்சர்னு சொல்லி யாருமே நம்ப பண்ணிட்டாங்க. பப்ளிக் விடுறதுல தான் என்னை விட்டாங்க. சார் இல்லை சார் நான் புது அமைச்சராக பதவி ஏற்க போகிறேன்னா எங்கள் யாருமே கேட்டுக்கல. நான் ரோட்டிலேருந்து நடந்து போயிட்டு இருந்தேன். கேட்கல. அப்புறம் ஒரு கூட்டம் அந்த டோரை தள்ளி எல்லாம் விழுந்தாங்க. அதோடு சேர்ந்து விழுந்து எழுந்திரிச்சு நான் மேடைக்கு போனால் அங்கே மேலேருந்து சீஃப் செக்ரட்டரி பேரை படிக்கிறாங்க. எங்கே காணான்ட்டு நான் இங்கே கூட்டத்துக்குள்ளே இருக்கிறேன். அதுக்கு பின்னால் போய் பார்க்குறேன். அந்த அனுபவம்லாம் எனக்கு பெரிய அனுபவம். அதெல்லாம் அம்மாங்கிற ஒரு தெய்வம் நமக்கு கொடுத்தது. அதெல்லாம் நான் இன்றைக்கி 8 கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒரு 32 பேரில் நாம் ஒரு ஆளாக இருந்தோம்னா வாழ்க்கையில் என்னால் வந்து மறக்க முடியாத மட்டுமல்ல, காலம் ஃபுல்லாக நன்றியாக இருக்கணும்னா அது அம்மாவுக்கு இருக்குது.